மனோஜையும் விஜயாவையும் உள்ள தூக்கி வைக்க போற நம்ம ரோஹிணி. மீனா இவ்வளவு கோவப்பட்டு யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு நம்ம மீனாவுக்கு. ரோஹிணியை பார்த்த உடனே நம்ம விஜயாவும் மனோஜும் தான் கோவப்படுவாங்கன்னு பார்த்தா ஆளா ஓங்கி அறையிறாங்க நம்ம மீனா. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் போட்ட ஸ்கெட்ச்ல தேவையில்லாம நம்ம மீனா தான் மாட்டிக்கிட்டாங்க. அப்படி சிந்தாமணி எடுத்த வீடியோல என்னதான் இருக்கு, வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிறகடிக்க ஆசையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சீரியல் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயா நம்ம மனோஜுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அண்ணாமலை, விஜயா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கூட இல்ல, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துகிட்டு, ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, உடனே நம்ம பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு முதல்ல மனோஜ் ஒத்துக்குவானா அப்படின்னு கேக்குறாரு நம்ம அண்ணாமலை. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு, அதெல்லாம் நான் சொன்னா என்ன வேணா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சிந்தாமணி வந்துடுறாங்க. எல்லாரும் கூட்டமா நிக்கிறத பார்த்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு போன் பண்ணி பார்த்தா போனே போகல, நம்ம பார்வதி வீட்டுக்கும் தான் இப்ப போறது இல்லையா, வேற எங்க உங்களை பாக்குறது, அதனாலதான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வராங்க. நம்ம விஜயாவுக்கு ஓ இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல, அதனாலதான் கேட்க வரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, வாங்க சிந்தாமணி வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்க மாஸ்டர் உங்களதான் பார்க்கவே முடியலையே, அதனாலதான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி உட்காருங்க, ஏய் மீனா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்து இருந்துட்டு, அவளுக்கு எல்லாம் காஃபி எல்லாம் போட தெரியாது, அதுவும் இவங்களுக்கு கண்டிப்பா போட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சிந்தாமணி, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், இந்த வீட்டுல நான் சொல்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவே காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. பரவாயில்ல மாஸ்டர், எதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னைய தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, காஃபி கூட போட்டு தரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு தராங்க நம்ம விஜயா. நம்ம சிந்தாமணியும் விஜயாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜயா மனசுல இருக்கிறத கேட்டுறாங்க. ஆமா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னா, எந்த விஷயம் மாஸ்டர், எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க நம்ம சிந்தாமணி. அதுக்கு விஜய் வந்துட்டு, சிந்தாமணி அதான் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, பார்வதிக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது மாஸ்டர், நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம விஜயா இருந்துகிட்டு, என் வீட்டுல ஒண்ணு இருந்தது இல்ல பார்லர்காரி, ஆமா ரோஹிணி, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னோன்னே, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான், கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வேற இருக்குதான், அதெல்லாம் மறைச்சிட்டு தான் நம்ம மனோஜை கல்யாணம் பண்ணிருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேனா அப்படின்னோன்னே, ஐயோ என்ன மாஸ்டர் சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டா அவ பண்ணிருக்கா, என்னால நம்பவே முடியல மாஸ்டர், இப்படி இல்லாம பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்தாமணி பயங்கரமா நடிக்கிறாங்க. உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு, ஆமா சிந்தாமணி என்ன பண்றது, இவளை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சேன், கடைசியில இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா, அவளோட பையன் யாரு தெரியுமா, அந்த வீட்லயே இருப்பான்ல கிருஷ்ணன், நீங்க கூட கடத்துனீங்களே அவன் தான், ஒரே வீட்லயே வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படிதான் நடிச்சிருக்காங்க அப்படின்னோடனே நம்ம சிந்தாமணி அவங்க பங்குக்கு, ஆமா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியுமா, ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கிருஷ்ண தான் அவன் பையன் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்க குடும்பத்திலேயே வேற யாருக்காச்சும் தெரியுமா என்ன, ஏன்னா இவ்வளவு பெரிய உண்மைய மறைக்கிறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம விஜயாவுக்கு சரியான கோவம் வந்து, இங்க இருக்காளே மீனான்னு, இவளுக்கு தான் ஏற்கனவே இந்த உண்மை தெரியுமா, எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்க குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம சிந்தாமணி இருந்துகிட்டு, சரி விடுங்க மாஸ்டர், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம், எதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம சிந்தாமணியும், என்ன மாஸ்டர் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன்னு சொன்னீங்க, இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எதுக்காக நீங்க வீட்டுக்கு வந்த, உன்னதான் இந்த பக்கமே வராத அப்படின்னு அடிச்சு துரத்தினோமே, இன்னும் உனக்கு புரியலையா, ஒழுங்கா இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே நம்ம முத்து வந்துடுறாரு. முத்து வந்தோன்னே, வாமா பார்லரமா எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, முத்து நான் எதுவும் பிரச்சனை பண்ணல, வரல, என்னோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்குது, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, மீனா வந்து, ஏய் உன்னால என் வாழ்க்கையே போச்சு, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம விஜயா, ஓ மேடம் நீங்க தான் வர சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அத்தை எனக்கெல்லாம் இது எனக்கு எதுவும் தெரியாது, தேவையில்லாம என்ன இருக்காதீங்க, இந்த பிரச்சனைக்கு எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா உள்ள போயிடுறாங்க. நம்ம விஜயா இருந்துகிட்டு, ஏய் எதுக்காக நீங்க வந்த, உன் ட்ரெஸ் எல்லாம் என்ன 20 லட்சம் 30 லட்சம் தெரியுமா, அதை எடுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க, ட்ரெஸ் வேணும்னா புதுசா வாங்கிக்கடி, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொளுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மனோஜ் குடிச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. மனோஜ் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. மனோஜ் என்ன இவ்வளவு குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னோட நம்ம ரோஹிணி மூஞ்ச பார்த்துட்டு, ஏய் நீ ஆடி
நீ எதுக்காக வீட்டுக்கு வந்த அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே கேக்குறாரு நம்ம மனோஜ். மனோஜ் மன்னிச்சிடு மனோஜ், சாரி மனோஜ் அப்படின்னு நம்ம ரோஹிணி கெஞ்சின உடனே, ஏய் முதல்ல என்கிட்ட சாரி எல்லாம் கேட்காத, முதல்ல என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் மறுபடியும் ரோஹிணி அடிக்க போறாரு. நம்ம அண்ணாமலை ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வெளியில வராரு. நம்ம ரோஹிணி சிந்தாமணி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம விஜயா கிட்ட, விஜயா என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, ஏமா நீ எதுக்காக இப்ப வீட்டுக்கு வந்த, பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் பத்திரம் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன இவரே டைவர்ஸ் அனுப்புறத பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, கேட்டல்ல முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் உன் ரூம்ல இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து மூஞ்சில விட்டறி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரோஹிணி, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வரல, நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற மாதிரி பண்றாங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு சரியான கோவம் வந்து அடிக்கிறதுக்காக போறாங்க. நம்ம மனோஜ் இருந்துகிட்டு பயங்கர போதையில வேற இருக்காரா, ஏய் கல்யாணி முதல்ல வெளியே போடி, எதுக்காகடி மறுபடியும் என் வீட்டுக்கு வந்த, எதுக்காகடி என்னை கல்யாணம் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போறாரு. நம்ம சிந்தாமணி யாருக்கும் தெரியாத மாதிரி போன்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம விஜயா மனோஜ் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம முத்து தேவையில்லாம உள்ள வந்து, மா எதுக்காகமா இப்படி போட்டு அடிக்கிறீங்க, டேய் மனோஜ் நீ ஏன்டா அப்படி குடிச்சிட்டு வந்திருக்க, நானே இப்படிலாம் குடிச்சது இல்லடா அப்படின்னு புடிச்சு இழுத்து ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறப்ப நம்ம ரோஹிணி தேவையில்லாம முத்துக்கிட்ட, உன் பொண்டாட்டியாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்துக்கும் சரியான கோபம் வந்துடுது. ஏய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய், எதுக்காக நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நானும் உன்னை பாவம் பாவம்னு விட்டா ரொம்ப தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக கைய வாங்குறாரு. எல்லாத்தையும் நம்ம சிந்தாமணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில வந்து, முத்து எதுக்காக இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு வந்து, ரோஹிணி நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போமா, எதா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிட்ட, மாஸ்டர் நான் வந்த நேரம் தப்பாயிடுச்சு, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், நான் போறேன் கிளம்புறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே நம்ம சிந்தாமணியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துகிட்டு, மா எதுக்காகமா இவ வந்தா, எதுக்காகமா மறுபடியும் வந்தா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. டேய் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல, முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணு, இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தோம்னா இது மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நான் வாங்கின கடன்லாம் இவ்வளவு வச்சுதானமா வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் கடன்லாம் அடைச்சுக்கலாம்டா, அதுக்காக எல்லாம் பாக்காத, முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழப்பாரு அப்படின்னு நம்ம முத்துவும் சொல்றாரு. நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, என்ன முத்து நீங்களே எப்படி சொல்றீங்க அப்படின்னோன்னு, ஆமா பழகுறல, இனிமே அமைதியா இருந்தா இது மாதிரி ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்கும், முதல்ல மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு அடுத்து என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு நம்ம முத்து. வெளியில போன உடனே நம்ம ரோஹிணியும் சிந்தாமணியும் ஒரே கார்ல ஏறி போயிடுறாங்க. போற வழியிலேயே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு, ஆண்டி நான் பக்காவா நடிச்சேன்ல அப்படின்னு, நீ சூப்பரா நடிச்சமா, அதுவும் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேணும்னே இன்னும் அடி வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப கோவப்படுத்தின நம்ம விஜயா தான் கரெக்டா போக்கஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க. நம்ம சிந்தாமணி எடுத்த வீடியோல ரெண்டு பேரும், அதாங்க நம்ம மனோஜும் விஜயாவும் அடிக்கிற வீடியோ கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு போனுச்சுன்னா நம்ம சிந்தாமணியும் மனோஜும் உள்ள போறது கன்ஃபார்ம். நம்ம ரோஹிணிய சிந்தாமணி ரோஹிணிக்கு வீட்டுல அங்க இறக்கி விட்டுட்டு போற வழியில சிந்தாமணியோட அடியால் கேக்குறாங்க, அக்கா இந்த வீடியோ வச்சு எப்படி அந்த வீட்டை எழுதி வாங்குறது அப்படின்னு. டேய் இதெல்லாம் பொறுமையா தாண்டா பண்ணணும், உடனே அந்த வீடு கிடைச்சிருமா, இவ்வளவு பெரிய வீடு, நாளைக்கே அந்த விஜயா டைவர்ஸ் அப்ளை பண்ணானா இவன் மேல மட்டும்தான் தப்பு இருக்கிறதா தெரியும், அவன் மேலையும் தப்பு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வீடியோ தான், அப்படியே தப்பி தவறி டைவர்ஸ் ஆனாலும் இந்த வீடியோவை காட்டி அந்த விஜயா கிட்ட பணத்தையாச்சும் கறக்கலாம்ல அப்படின்னு. சூப்பர் ஐடியாக்கா, முதல்ல அந்த மீனா கிட்ட இருந்து நம்ம பிசினஸ் போனுச்சுல்ல அதெல்லாம் திரும்ப நம்மளே எடுத்துக்கணும்க்கா அப்படின்னு, பொறுமையா பண்ணுவோம்டா, இந்த பிரச்சனையிலேயே அந்த மீனாவையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிந்தாமணி.